அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். சரி, விஷயத்திற்கு வருவோம். திருமாவளவன் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு சிதம்பரம் தொகுதியை விட்டு வெளியே வந்ததாக தெரியவில்லை. விழுப்புரம் தொகுதிக்காவது பிரச்சாரத்திற்கு சென்றாதா என்பதும் தெரியவில்லை. மாறாக தருமபுரியில் போட்டியிடும் அன்புமணி தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். இதில் அன்புமணிக்கு இல்லாத நெருக்கடி திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதை கூட்டணி தர்மத்திற்காக வெளியே சொல்ல முடியாத அவல நிலையில் இருக்கிறார். வட மாவட்டங்களில் சுவர் விளம்பரங்களில் திருமாவளவனின் பெயரை அளிக்கிறார்கள். சில இடங்களில் திருமாவளவனின் பெயரையே எழுத மறுக்கிறார்கள். பிரச்சார இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கொடிகளை எடுத்து வர வேண்டாம் என்று உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அப்படியே மீறி விடுதலை சிறுத்தைகள் கொடிகள் இருந்தால் அறுத்து வீசுகிறார்கள். இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நேர் எதிரியான பாமக இல்லை, திருமாவளவனின் தோளில் கையை போட்டு கொண்டிருக்கும் திமுக தான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் என்கிற ஏமாற்றுக்காரனின் தந்திரம்தான் பாஜக உள்ளே வந்துவிடும் என்கிற வாசகமும். நீங்கள் எங்கேயாவது கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையிடுவதை நேரில் பார்த்திருக்கிறீர்களா? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையிட்டால் பாம்பு செத்துவிடும் என்பதே நிஜம். கீரியும் பாம்பும் உயிரோடு இருக்கும் வரையில்தான் அதை வைத்து வித்தைக்காரன் வாய் ஜம்பத்தால் காசு கேட்டு பிழைக்க முடியும். ஒருபுறம் சமூக நீதியை காப்பாற்றுவது போல விடுதலை சிறுத்தைகளை ஆதரிப்பது, அதே வேளையில் அவர்களை அழிப்பதற்கு உள்ளடி வேலைகளை பார்த்து தோற்க வைத்து அந்த பழியை பாமக மீது போட்டு தப்பிப்பது. மிக பகிரங்கமாக விடுதலை சிறுத்தைகளின் போஸ்டர்களை, அடையாளங்களை, அவ்வளவு ஏன் திருமாவளவனின் பெயரை சொல்லாமலேயே திமுக கூட்டணிக்கு ஓட்டு கேட்கும் ஆதிக்க சாதி மனப்பான்மையை ஸ்டாலின் ஏன் இதுவரை கண்டிக்கவில்லை? பாம்பும் சாகக்கூடாது, கீரியும் சாகக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் ஏமாற்றுக்காரனே மு.க.ஸ்டாலின். கட்டை விரலை கட்டியாகிவிட்டது, பானையை கொடுத்தாகிவிட்டது. அடுத்தது வாய்க்கரிசிதானே. நன்றி.